வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளுடைய திட்டங்கள் அப்படிங்கிற வீடியோ சீரீஸில் நம்ம ஆல்ரெடி ஒரு வாரத்தை வெற்றிகரமாக முடிச்சு அதுக்கான ஒரு டெஸ்ட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. ஸோ இப்போ செகண்ட் வீக் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கான அடுத்த டெஸ்ட் சீரீஸ்க்கு நம்ம வந்துட்டோம். இது வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு திட்டங்கள் 40 திட்டங்களை பார்த்துட்டு அதுக்கான டெஸ்ட்டு போடாதவங்க இருந்தீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள விதத்தில் இருக்கும். ஸோ இப்போ ஒரு 25 திட்டங்கள் முடிச்சிருக்கோம். மொத்தமாக தமிழக அரசுடைய 65 திட்டங்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள், கடைசி 4 ஆண்டுகளில் கேட்கப்பட்ட முக்கியமான திட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா தமிழரசு மேகசின்லேருந்து சில பேர் திட்டம் கேட்டிருக்கிறீங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து கண்டென்ட்டும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம கொடுத்துட்ருக்கோம். பாலிட்டி ப்ரீவியஸ் இருக்கிறது கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி தமிழுக்கு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புக் பேக் மொழித்திறன் பேச்சு நடத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த டெஸ்ட் போட ஆரம்பிங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக நடந்த இந்த மொத்த 65 திட்டங்கள் இருந்து உங்களுக்காக 20 கேள்விகள் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 20 கேள்விகளில் ஒரு 16, 17க்கு மேலே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே நீங்கள் என்ன தான் ஒரு வெல் குட் தான். உங்களை நீங்களே பிராவோ சொல்லிக்கோங்க. உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, தோலை தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒரு மோட்டிவேஷனை உங்களுக்கு நீங்களே தாங்க கொடுத்துக்கணும், வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுடைய தோலை நீங்களே தட்டிக்கோங்க. கை கொடுக்க ஆள் இல்லையா, உனக்கு நீயே கை கொடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவார் ஒருத்தர். ஸோ அது மாதிரி என்ன பண்ணிக்கங்க, உங்களுக்கு தோல் கொடுக்க ஆள் இல்லைனா உங்களுக்கு நீங்களே தோல் கொடுத்துக்கோங்க. ஸோ 16 மதிப்பெண்களுக்கு மேலே, 16 கேள்விகளுக்கு மேலே நீங்கள் அட்டன் சரியாக பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணிக்கிங்க, உங்களுக்கு நீங்களே பிராவோ சொல்லிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ உங்களுடைய பேப்பரையும் பேனாவையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுக்கு கரெக்டாக 5 வினாடிகள் கொடுக்கப்படும். ஸோ 5 வினாடிகளில் நீங்கள் படித்த திட்டங்கள்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சரியான விடை கொடுங்க. கடைசியாக அந்த டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா எத்தனை கேள்விக்கு, 20 கேள்விக்கு எத்தனை கேள்வி சரியாக அடிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள். 16 கேள்விக்கு மேலே அடிச்சிருந்தா உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கோங்க, பிராவோ சொல்லிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு போயிடலாம் வாங்க. டெஸ்ட் 2 திருக்குறள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு செயலை நீங்கள் எண்ணிக்கொள்ளாமல், ஒரு செயலை நீங்கள் நினைத்து பார்க்காமல் ஒரு செயலை இறங்கக்கூடாது. அதுவே ஒரு செயலில் நீங்கள் இறங்கிய பிறகு என்ன பண்ணக்கூடாது, அதுக்கப்புறமா நம்ம யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்ம டிஎன்பிசி படிக்கிறோம், நம்ம வேலை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே விதைச்சிட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா இது முடியுமா முடியாதா அப்படிங்கிற எந்த ஒரு டைலாமாக்குமே வேலை கிடையாது. நம்ம இறங்கிட்டோம்னா கடைசியாக வெற்றியோடு தான் திரும்பணும். ஓகேங்களா? ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு டெஸ்ட் போட ஆரம்பிப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி, முதல்வரின் காலை உணவு திட்டம் மாநிலத்தின் அனைத்து தொடக்கப் பள்ளிகளிலும் விரிவாக்கம் செய்யப்பட்டது முதலாக எந்த மாவட்டத்தில்? சொல்லுங்கள். முதல்வருடைய காலை உணவு திட்டம் மாநிலத்துடைய எல்லா தொடக்கப் பள்ளிகள்லையும், நீங்கள் கவனமாக கொஸ்டினை வாசிக்கணும், எல்லா தொடக்கப் பள்ளிகள்லையும் விரிவாக்கம் செய்யப்பட்டது முதலாக எந்த மாவட்டத்தில்? உங்களுக்கான 5 நொடிகள் கொடுக்கப்படுகிறது. ஸோ உங்களுக்கான 5 செகண்ட் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகப்பட்டினம். இல்லை, நாகப்பட்டினம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம மாநிலத்துடைய எல்லா பள்ளிகள்லையும் விரிவாக்கம் செஞ்சுருப்பாங்க. இல்லை, ஸோ இந்த கொஷினுடைய முழுமையான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுடைய முழுமையான எக்ஸ்ப்ளனேஷனுக்கு நம்ம முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டெஸ்ட்டு திட்டங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்காதீங்கன்னா அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. அதில் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்போம், முதல்வரின் காலை உணவு திட்டம் முதல்ல எங்கே தொடங்கினாங்க, அதுக்கப்புறமா எல்லா பள்ளிகளையும் விரிவாக்கம் எப்படி செஞ்சாங்க, ஓகேங்களா, அதை பற்றின முழு விளக்கத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி நம்மளுடைய திட்டங்கள் வீடியோ சீரிஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க என்ன பண்ணிருங்க, போய் பார்த்துருங்க. மொத்தமாக 13 பார்ட்டாக வெளியே வந்திருக்கும். ஒவ்வொரு பார்ட்டும் ஜஸ்ட் ஒரு 8 நிமிஷம் 7 நிமிஷம் தான் இருக்கும். அதாவது 1 மணி நேரத்தில் நீங்கள் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், 65 திட்டங்களையும் முடிச்சிடலாம். ஜஸ்ட் என்ன பண்ணலாம், 1 மணி நேரம் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், நம்ம போட்டிருக்க அந்த 13 பார்ட்டையுமே என்ன பண்ணிடலாம், ஒரே நேரத்தில் உங்களால் படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் தாங்க ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கீழ்கண்டவற்றுள் கலைஞரின் உரிமை தொகை திட்டத்தில் பொருந்தாத கூற்று எது? கலைஞரின் உரிமை தொகை திட்டத்தில் பொருந்தாத கூற்று எதுன்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த திட்டம் 2023 செப்டம்பர் 15 காஞ்சிபுரத்தில் தொடங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஆப்ஷன், திட்டத்துக்கு 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் திருநங்கைகள் விண்ணப்பிக்கலாம் சொல்கிறாங்க. மூணாவது ஆப்ஷன், நில உரிமை 10 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் சொல்கிறாங்க. நாலாவது ஆப்ஷன், ஆண்டு மின் நுகர்வு 3600 யூனிட்டுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எது பொருந்தாத கூற்றுன்றதை கண்டுபிடிச்சி உங்களுடைய பேப்பரில் எழுதிக்கங்க. உங்களுக்கான 5 செகண்ட். ஸோ உங்களுக்கான 5 செகண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆப்ஷன்
பாம்பே, அதாவது ஆவணாங்க. ஸோ இந்த திட்டத்தில் வந்து 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் தான் என்ன பண்ண முடியும், திருநங்கைகள் தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ அதில் 18 வயசுக்கு மேற்பட்ட அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான என்னது விடை வந்து ஆப்ஷன் பாம்பே. ஓகேங்களா, மற்றது எல்லாமே தான் கரெக்டு தான். ஆப்ஷன் பாம்பே மட்டும் தான் தப்பு. ஓகேங்களா, பொருந்தாத கூற்று அது மட்டும்தான். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 3வது கேள்வி, நீரிழிவு நோயாளிகள் மற்றும் இரத்த அழுத்தம் நோயாளிகளுக்கு வீடு வீடாக சென்று பரிசோதனை செய்யக்கூடிய திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், தொழிலாளர்கள் தேடி மருத்துவம். ஆப்ஷன் பி, பாதம் பாதுகாப்போம். ஆப்ஷன் சி, மக்களை தேடி மருத்துவம். மக்களை செடி கிடையாது, மக்களை தேடி மருத்துவம். ஆப்ஷன் டெல்லி பாருங்கள், விடியல் பயண திட்டம். ஸோ உங்களுக்கான 5 செகண்ட்ஸ். 5 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நீரிழிவு நோயாளிகள், இரத்த அழுத்த நோயாளிகளுக்கு வீடு வீடாக சென்று பரிசோதனை செய்யக்கூடிய இந்த திட்டத்தின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்களை தேடி மருத்துவங்க. ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு சரியான விடை. ஸோ வந்து குறிச்சிக்கோங்க உங்களுடைய பேப்பரில். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 4வது கேள்வி, தினமும் 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்யறதுனால ஏற்படக்கூடிய நன்மையை குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், பாதம் பாதுகாப்போம். ஆப்ஷன் பி, பாம்பே வந்து ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம். ஆப்ஷன் சி, நடப்போம் நலம் பெறுவோம். ஆப்ஷன் டெல்லி, நட்புடன் உங்களுடன் மனநல சேவை திட்டம். ஸோ உங்களுக்கான செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நடப்போம் நலம் பெறுவோங்க. 30 நிமிடங்கள் நடைபயிற்சி செய்கிறதுனால அதோட நன்மை குறித்து மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கான வழிகாட்டி பயிற்சி நடத்தியிருப்பாங்க. அதுக்கான திட்டத்தின் பேர் என்னென்னா நடப்போம் நலம் பெறுவோம். ஸோ இதுக்கான முழுமையான எக்ஸ்பிளேஷன் எங்கே இருக்குது, நம்மளுடைய திட்டங்கள் வீடியோ சீரிஸில் இருக்குது. அதை போய் பார்த்தீங்கன்னா எல்லா திட்டத்துக்குமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்போம், போய் பார்த்துருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போது எல்லாத்தையும் பார்த்துலாம். 5வது கேள்வி, பள்ளி குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்பின் தூதுவர்களாக அவர்களை மாற்றக்கூடிய திட்டத்தின் பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, வீரா மீட்பு. ஆப்ஷன் பாம்பே, மனம் திட்டம். ஆப்ஷன் சி, சிற்பி திட்டம். ஆப்ஷன் டெல்லி, குட்டி காவலர் திட்டம். சாலை பாதுகாப்பு தூதுவர்களாக மாற்றுவது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி காவலர் திட்டங்க. கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை, பள்ளி குழந்தைகளை சாலை பாதுகாப்புக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கள தூதுவர்களாக மாற்றிருப்பாங்க. ஸோ 5வது கேள்வி முடிந்தது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 6வது கேள்வி, அரசு பள்ளி மாணவர்கள் தாங்கள் படித்த முன்னாள் பள்ளிக்கு உதவி செய்யக்கூடிய திட்டத்தின் பெயர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், சிற்பி திட்டம். ஆப்ஷன் பாம்பே, விழுதுகள் திட்டம். ஆப்ஷன் சி, வேர்களை தேடி. ஆப்ஷன் டெல்லி, நம்ம ஸ்கூல். பார்த்தீங்களா, ஆப்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். நம்மளுடைய திட்டங்கள் வீடியோ சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா விழுதுகள் திட்டங்க. ஸோ அரசு பள்ளி மாணவர்கள் தங்கள் படித்த முன்னாள் பள்ளிக்கு உதவி செய்கிற திட்டத்தின் பேர் என்ன, விழுதுகள் திட்டம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 7வது கொஸ்டின், நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டத்தில் எந்த வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டத்தில் எந்த வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கப்படுகிறதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ 6 to 8, பாம்பே 6 to 9, சி ஆப்ஷன் சி 5 to 8, ஆப்ஷன் டெல்லி 3 to 8ங்க. எது ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கான செகண்ட்ஸ் முடிஞ்சு. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா 6 to 9ங்க. 6 to 9ஆம் வகுப்பு சேர்ந்த மாணவர்களுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, நான் உள்மையால் திட்டத்தின் கீழே திறன் பயிற்சி கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்த 8வது கொஸ்டின் போயிடலாம். மலர்கேணி செயலி, இது தப்பு. மணற்கேணி செயலிங்க, அதாவது அதில் தான் நான் வரணும் உங்களுக்கு. ஓகேங்களா, நான் வரணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, மணற்கேணி செயலி. ஓகேங்களா. ஸோ மணற்கேணி செயலியின் கீழ் அனைத்து பாடங்களையும் காணொலி வாயிலாக வழங்கக்கூடிய திட்டம் எந்த வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இல்லையா, இந்த மணற்கேணி செயலி கீழே உங்களுக்கு வீடியோ கிளாஸ் எடுப்பாங்க. இல்லை, அது எந்த வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ 6 to 10, ஆப்ஷன் பாம்பே 1 to 10, ஆப்ஷன் சி 1 to 12, ஆப்ஷன் டெல்லி 1 to 9ங்க. ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கான 5 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா 1 to 12ஆம் வகுப்பு. 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, எல்லா பசங்களுக்குமே பாடங்களையும் காணொலி வாயிலாக நடத்துகிறாங்க. இதுக்கான திட்டம் தான் மணற்கேணி செயலி. இல்லையா. ஸோ அடுத்த பாருங்கள், 9வது கேள்வி, எண்ணும் எழுத்தும் திட்டம். எண்ணும் எழுத்து திட்டத்தின் கீழ் எந்த வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அடிப்படை கணித திறனுடன் பிழையின்றி எழுத படிப்பதை உறுதி செய்வதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இல்லையா. ஸோ எண்ணும் எழுத்து திட்டத்தின் கீழே எந்த கிளாஸ் பசங்களுக்கு நடத்துகிறாங்க திட்டத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், 1 to 5ஆம் வகுப்பு.
ஆப்ஷன் பி பாம்பே 1 to 3ஆம் வகுப்பு, ஆப்ஷன் சி 1 to 6ஆம் வகுப்பு, ஆப்ஷன் டெல்லி வந்து 3 to 8ஆம் வகுப்பு. சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கான 5 செகண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 to 3ஆவது வகுப்புங்க. அதாவது ஆப்ஷன் பாம்பே தான் உங்களுக்கு ஆன்சர். இல்லை, பாம்பே தான் உங்களுக்கு ஆன்சரு. மொத்தமாக 8 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் கீழே இந்த அடிப்படை வாசித்தல் புரிந்து கொள்ளும் பயிற்சி கொடுப்பாங்க. இல்லைங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 10வது கேள்வி, மகிழ் கணிதம் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் எந்த வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு முறையான கணித பாடத்தை கற்பிக்கும் திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது? இல்லைங்களா? ஆப்ஷன் ஏ பாருங்கள், 6 to 8, 6 to 2வது ஆப்ஷன் பாம்பே வந்து 1 to 6, ஆப்ஷன் சி 1 to 10, ஆப்ஷன் டெல்லி வந்து 6 to 9. எந்த வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் சொல்லுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏங்க, 6 to 8ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு மகிழ் கணிதம் திட்டத்தின் கீழ் கணித பாடத்தை பயிற்சி கொடுக்குறார்கள். ஓகேங்களா? ஸோ 10 கேள்வி முடிஞ்சிருச்சு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 11வது கேள்வி, அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களின் அறிவியல் மற்றும் கணித ஆர்வத்தை தூண்டுவதற்கான திட்டத்தின் பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அறிவியல் மற்றும் கணித ஆர்வத்தை தூண்டுவதற்கான திட்டத்தின் பெயர் என்ன கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், மகிழ் கணிதம் திட்டம். ஆப்ஷன் பி பாம்பே பாருங்கள், எண்ணும் எழுத்தும் திட்டம். ஆப்ஷன் சி பாருங்கள், வானவில் மன்றம். ஆப்ஷன் டெல்லி பாருங்கள், மணற்கேணி செயலிங்க. இது ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கான 5 செகண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அரசு பள்ளிகள் 6 to 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு அறிவியல் கணித ஆர்வத்தை தொடங்கும் திட்டத்தின் பேர் என்னன்னா வானவில் மன்றங்க. இதுக்கான ஆன்சர் வானவில் மன்றம். இதுக்குன்னு சொல்லி ஒரு கோட்வேர்ட்லாம் இருக்குது, எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் சொல்லி ஒரு கருப்பொருள் இதுக்கு சொல்லுவாங்க. ஸோ 11வது கேள்வி முடிஞ்சிச்சு. அடுத்து 12வது கொஸ்டின் போயிடலாம். நோட் பண்ணிட்டு தானே வர்றீங்க, ஒரு பேப்பர் எடுத்து நோட் பண்ணிட்டே வாங்க. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுங்கள், நோட் எடுத்து உங்களுடைய ஆன்சரை நோட் பண்ணிட்டே வாங்க. 12வது கொஸ்டின், 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கான உயர்கல்விக்கு வழிகாட்டும் திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், நான் முதல்வன் திட்டம். ஆப்ஷன் பாம்பே இளையா. ஆப்ஷன் சி பாருங்கள், கல்லூரி கனவு. ஆப்ஷன் டெல்லி தகைசால் பள்ளிகள் திட்டம். இது ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கான 5 செகண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு வழிகாட்டுற திட்டத்தின் பேர் வந்து கல்லூரி கனவு திட்டங்க. ஆக்சுவலாக இது நான் முழுவதும் திட்டத்தின் ஒரு கீழே தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. ஓகேங்களா? ஆனால் எக்ஸாக்ட் ஆன்சர் இஸ் கல்லூரி கனவு. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் இ சி அதாவது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சொந்த கிராமத்தை மேம்படுத்த அயலக தமிழர்கள் நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் பெயர் என்ன? இல்லைங்களா? சொந்த கிராமத்தை மேம்படுத்துறதுக்கு அயலக தமிழர்கள் நிதி உதவி வழங்குறாங்க. அந்த திட்டத்துடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆப்ஷன் பாருங்கள், வேர்களை தேடி. ஆப்ஷன் பாம்பே எனது கிராமம். ஆப்ஷன் சி பசுமை தமிழ்நாடு. ஆப்ஷன் டெல்லி மாதிரி பள்ளிகள். இது ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கான 5 செகண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ 13வது கேள்விக்கு என்ன விடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பேங்க, அதாவது எனது கிராமம் திட்டம். ஸோ எனது கிராமம் திட்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க, சொந்த கிராமத்தை மேம்படுத்துறதுக்காக அயலக தமிழர்கள் நிதி உதவி வழங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ கிராமம் அதிலே பேர்லேயே இருக்குது, அதை வச்சு நீங்கள் அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ 13வது கேள்வி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 14வது கேள்வி, நெய்தல் மச்சி கிடையாதுங்க, நெய்தல் மீட்சி. ஓகேங்களா? நெய்தல் மீட்சி இயக்க திட்டத்தின் கீழ் மொத்தம் எத்தனை கடற்கரைகளை நீலக்கொடி சான்றிதழ், நீலம் இதில் கூட ஸ்பெல்லிங் தப்பு பாருங்கள், நீலம் இந்த குண்டுலா வரணும். ஓகேங்களா? ஸோ நீலக்கொடி சான்றிதழ் வழங்க அரசு திட்டமிட்டிருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. நெய்தல் மீட்சி திட்டத்தின் கீழ் எத்தனை கடற்கரைகளை வழங்க நீலக்கொடி சான்றிதழ் வழங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள் 7, ஆப்ஷன் பாம்பே 10, ஆப்ஷன் சி 11, ஆப்ஷன் டெல்லி 21 கடற்கரை. எத்தனை கடற்கரை ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கான செகண்ட்ஸ் முடிஞ்சு. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆன்சர் 11ங்க. 11 கடற்கரைகள் என்ன பண்ணியிருப்பாங்க, நீலக்கொடி சான்றிதழ் வழங்க திட்டமிட்டிருப்பாங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 15வது கேள்வி, தமிழக அரசின் திறனறி தேர்வு திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பு நிறைவு செய்தவுடன் அவர்கள் பட்டப்படிப்பு மேற்கொள்ளும் வரை அவர்களுக்கு வழங்கப்படும் தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. திறனறிவு தேர்வு திட்டம் சொல்லி ஒரு ஸ்கில்டு எக்ஸாம் நடத்துவாங்க. அதில் பாஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12ஆம் வகுப்பு முடிச்சதுக்கப்புறமா அவங்க வந்து டிகிரி படிக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுப்பாங்க. அது எவ்வளோ அமௌண்ட்டும் சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள் 2000, ஆப்ஷன் பி 1000, ஆப்ஷன் சி 600, ஆப்ஷன் டெல்லி 1500 ரூபாய். ஓகேங்களா? என்ன ஆன்சர்னு சொல்லுங்கள். என்ன பிடிச்சிட்டிங்களா?
ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பேங்க. 1000 ரூபாய் 1000 ரூபா கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் பாம்பே தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 16வது கேள்வி. பள்ளிகளில் காய்கறி தோட்டம் மற்றும் மழைநீர் சேகரிப்பு மற்றும் கழிவுநீர் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு பேரணி நடத்துவதற்கான திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, பசுமை தமிழ்நாடு. ஆப்ஷன் பாம்பே, மிஷன் இயற்கை. ஆப்ஷன் சி, நெய்தல் மீட்சி இயக்கம். ஆப்ஷன் டெல்லி, முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம். எந்த திட்டத்துக்கு கீழே ஸ்கூலில் உங்களுக்கு காய்கறி தோட்டம் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணணும், மழைநீர் சேகரிப்பு குறித்து விழிப்புணர்வாக நடத்திக்கிட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு டைம் முடிஞ்சு. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாம்பேங்க, மிஷன் இயற்கை. ஸோ மிஷன் இயற்கை திட்டத்துக்கு கீழே தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்கூலில் பள்ளி அமைச்சரவை பசுமை அமைச்சரவைன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு ஸோ இதுக்கான விழிப்புணர்வு நடத்தியிருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாம்பே. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 17வது கேள்வி. அரசு திட்டங்களுடைய பயன் குறித்து பொதுமக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும் நீங்கள் நலமா திட்டத்தின் தொடக்க விழா எங்கே நடந்ததுன்னு கேட்குறாங்க. நீங்கள் நலமா திட்டம் எங்கே நடந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க, தொடக்க விழா. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ பாருங்கள், மதுரை. ஆப்ஷன் பாம்பே பாருங்கள், சென்னை. ஆப்ஷன் சி, திருப்பூர். ஆப்ஷன் டெல்லி. அரியலூர். எங்கே நடந்துச்சு சொல்லுங்கள். ஸோ செகண்ட்ஸ் முடிஞ்சு. ஸோ உங்களுக்கான இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா 17வது கேள்விக்கு ஆப்ஷன் பாம்பேங்க, சென்னையில் நடந்திருக்கும். இல்லை, நீங்கள் நலமா திட்டத்தின் தொடக்க விழா சென்னையில் நடந்திருக்கும். 2024 மார்ச் 6 தொடங்கியிருப்பாங்க. முதல்வர்கள், அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், துறைச் செயலாளர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்பாங்க திட்டங்களுடைய நலனை குறித்து. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 18வது கேள்வி. பள்ளி சிறார்களின் ஸ்கூல் பசங்களுடைய பள்ளு இருக்குல்ல, அந்த பல்லை பாதுகாப்பதற்கான புன்னகை திட்டம் தொடங்கப்பட்ட போது எந்த வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த திட்டம் அறிமுகமானதுன்னு சொல்லி கேட்குறாங்க. புன்னகை திட்டத்தில் கண்ட்ரோல் வரக்கூடிய மாணவர்கள் எந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், 1 to 5ஆம் வகுப்பு. ஆப்ஷன் பாம்பே பாருங்கள், 3 to 6ஆம் வகுப்பு. ஆப்ஷன் சி, 6 to 8. அடுத்து ஆப்ஷன் டெல்லி, 8 to 10. ஓகேங்களா, ஸோ என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன சார் வெறும் வகுப்பாக கேட்டு வச்சுங்க கேட்குறீங்களா? இந்த மாதிரி வகுப்புலாம் நீங்கள் படித்து வச்சுக்க மாட்டீங்கன்றதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி கேள்வியாக உங்களுக்கு கேட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா, அப்போயா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னென்ன இதில் என்னென்ன வகுப்பு வராங்க அப்படின்றத படிச்சுக்குவீங்கன்றதுக்காக. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 to 8ஆவதுங்க. அதில் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அதில் ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு விடை. ஓகேங்களா, புன்னகை திட்டத்தில். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலைகளை வளர்க்கும் நீயே உனக்கு ராஜா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இல்லைங்களா, நீயே உனக்கு ராஜா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ பாருங்கள், 2023 டிசம்பர் 13, 2023 செப்டம்பர் 13, 2023 அக்டோபர் 13, 2023 ஜனவரி 13. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா, 3 ஓகேங்களா, ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, இதுக்கான விடை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 2023. ஓகேங்களா, 2023 உங்களுக்கு எப்போ தொடங்கியிருக்கிறாங்கன்னா சாரி 2023 டிசம்பர் 1ங்க ஆன்சரு. ஓகேங்களா, யாரெல்லாம் டிசம்பரை பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1, டிசம்பர் 13 கொடுத்துருக்கு. தப்பு. ஓகேங்களா, மாற்றிக்கங்க. ஸோ இதையும் கண்டுபிடிங்க. ஏன்னா சில நேரங்களில் உங்களுக்கு டிஎன்பிசிலே கொஸ்டின் தப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி என்ன இருந்துச்சு, இதுலேயும் 3 வந்துருச்சு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்னது, 2023 டிசம்பர் 1 அப்படிங்கிறதான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ எத்தனை பேர் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ அவங்களாம் உங்களுக்கு என்ன பண்ணிக்கோங்க, பிராவோ சொல்லிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் 2023 டிசம்பர் 1. இல்லை, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 20வது கேள்வி, கடைசி கேள்வி. ஓகேங்களா, குரோர்பனைக்கா குரோபதியின் 1 கோடியை நீங்கள் வெல்வதற்கான கேள்வி இதோ. பாருங்க, மக்களுடைய குறைகளை கேட்டால் அதை உடனே 100 நாட்களுக்குள்ள சரி செய்வதற்கான முதல்வரின் முகவரி திட்டம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? பயப்படாதீங்க, இதில் எல்லா தேதியுமே கரெக்டாக தான் இருக்குது. அதை சொல்லுங்கள். முதல்வரின் முகவரி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? உங்களுக்கான செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பேங்க, 2021 நவம்பர் 16 என்பதுதான் சரியான விடை. 2021 நவம்பர் 16 என்பதுதான் சரியான விடை. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 20 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 20 கேள்விகளுக்கும் எத்தனை கேள்விகள் நீங்கள் சரியாக பதில் அளிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் 20க்கு ஒரு 16 17க்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா, கரெக்டாக 17க்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நீங்களே கை கொடுத்து கொள்ளுங்கள். வெரி குட். திட்டங்கள் சம்பந்தமான எந்த கேள்வி கேட்டாலும் இனிமேல் உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது, ஆட்டிக்க முடியாது. ஓகேங்களா, சூப்பர் வெரி குட். ஓகேங்களா, இதுக்கப்புறமா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய பிற வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம், தமிழ் சம்மந்தமாக, எக்கனாமிக் சம்மந்தமாக. ஸோ அந்த வீடியோஸையும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் என்ன பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.